ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க. அதாவது நீங்கள் பிஎஃப்ல மெம்பராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா பென்ஷன் அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இபிஎஃப்ஓ அதை உடனடியாக சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதற்கான ஒரு சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக நடத்திட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் வந்து நடக்குது. இந்த முகாமினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நன் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிதி ஆப்கே நிகத் 2.0 அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமா தான் இபிஎஃப்ஓ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட டேட்ல சிறப்பு முகாம் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 27ஆம் தேதி அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்ட் டேட்டு. ஸோ எல்லா மாசமும் 27ஆம் தேதி இந்த நன் 2.0 அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலமா சிறப்பு முகாம் வந்து நடக்குது. இன்கேஸ் 27ஆம் தேதி வந்து சண்டேவோ அல்லது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவோ இருந்ததுன்னா 28ஆம் தேதி வந்து நடக்கும். ஸோ இதற்கான ஒரு எஸ்ஓபி வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிதி ஆப்கே நிகத் அப்படிங்கிற ஸ்கீம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து என்னன்னா 135 ரீஜனல் ஆஃபீஸஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 135 ரீஜனல் ஆஃபீஸஸில் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி நடக்கும். இன்கேஸ் 10ஆம் தேதி லீவுன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நடக்கும். இது பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸஸில் மட்டும் நடக்கிற காரணத்தினால நிறைய பேருக்கு இது போய் சேரல. ஸோ அதனால டிஸ்ட்ரிக்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து நிதி ஆப்கே நிகத் 2.0 அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இது நடக்குது. எப்போ 27ஆம் தேதி நடக்குது. சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 27ஆம் தேதி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இந்த சிறப்பு முகாம். பட் ஆனால் எந்த இடத்துல எந்த அட்ரஸ்ல வந்து நடக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தகவல் நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறது, இந்த சிறப்பு முகாம் எங்க நடக்கும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே பாருங்க வாட்ஸ் நியூ அப்படின்னு இருக்கும். இதில் இந்த சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இப்போ 27ஆம் தேதி நடக்குது அப்படின்னா அது 2 நாளைக்கு முன்னாடி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அல்லது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் இப்போ நான் 27ஆம் தேதி தான் சிறப்பு முகாம் அப்படின்னா இன்னைக்கோட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வென்யூ டீடைல்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் அண்டர் நிதி ஆப்கே நிகத் 2.0 27 மார்ச் 2024 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர் இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் இந்த நன் 2.0 சிறப்பு முகாம் வந்து நடக்குது. இப்போ அந்த பிடிஎஃப்ல நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னா கண்ட்ரோல் F கொடுத்துக்கோங்க, ஃபைண்ட் கொடுத்துட்டு கோயம்புத்தூர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 3 இடத்துல நடக்குது. கோயம்புத்தூர் ரீஜனில் 3 இடம். அதில் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது, யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் A பிளாக். இந்த மாதிரி அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. 27ஆம் தேதி மார்ச் காலையில் நீங்கள் 9 மணிக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க உடனடியாக சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அல்லது நீங்கள் ஆன்லைன் மூலமாக கிரீவன்ஸ் ரிட்ரஸல் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் போகணும். இதுன்னா உங்களுக்கு உடனடியாக சரி செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால் உடனடியாக போயிட்டு உங்களுடைய பிஎஃப் சம்மந்தமான பிரச்சனைக்கு தீர்வு காண்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி இந்த அட்ரஸ் வந்து எல்லா மாதமும் கான்ஸ்டண்ட்டாக இதே அட்ரஸில் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட் போயிட்டு இந்த நியூ அப்டேட்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த சிறப்பு முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறது. இதில் பாருங்கள் சேலம், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த தகவல் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது இன்னும் தெரியாமையே இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.